ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, தக்காளியில் என்னென்ன நோயெல்லாம் வருது, அதோட சிம்டம்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இயர்லி பிளைட் ஆஃப் டொமேட்டோ. லீஃபில் ஒரு பிளேஸில் வந்து சின்ன சின்ன ரிங் மாதிரி ஸ்பாட்ஸ் ஃபார்ம் ஆகி அந்த ஹோல் பிளான்ட்டுமே வந்து அது பரவி அந்த பிளான்ட்டே வந்து டிஸ்ட்ராய்ட் ஆகிடும். ஃபியூசேரியம் வில்ட்டு. லீஃப் ஃபஸ்ட்டு எல்லோ கலரில் சேஞ்ச் ஆகும், அதுக்கப்புறம் ஸ்டெம் சேஞ்ச் ஆகும், அதுக்கப்புறம் ஹோல் பிளான்ட்டுமே சேஞ்ச் ஆகி அதுக்கப்புறம் ஹோல் பிளான்ட்டும் ட்ரை ஆகி வில்ட் ஆகிடும். லேட் பிளைட் ஆஃப் டொமேட்டோ. அந்த லீஃபில் ஃபஸ்ட்டு ஒரு பிளேஸில் ரிங் மாதிரி ஃபார்ம் ஆகி அந்த பேச்சஸ் வந்து அந்த ஹோல் பிளான்ட் ஃபுல்லாக பரவி அந்த பிளான்ட்டே வந்து டிஸ்ட்ராய்ட் ஆகிடும். அந்த இருக்கிற ஃப்ரூட்லேயுமே சின்ன சின்ன பேச்சஸ் வந்து அந்த ஃப்ரூட்டுமே வந்து ஈல்டு தராமல் மார்க்கெட்டிங் சரியாக போகாது. பாக்டீரியல் வில்ட்டு. அந்த செடி வந்து ஃபஸ்ட்டு வந்து தண்ணி இல்லாமல் வதங்கி போனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு சிம்டம் காட்டி அந்த ஹோல் பிளான்ட்டுமே டிஸ்ட்ராய்ட் ஆகிடும். அப்போதைக்கு இருக்க அந்த பூ காய் எல்லாமே வந்து கொட்டிடும். அதுக்கப்புறம் அதோட ஈல்டும் தராது. டொமேட்டோ மொசைக் வைரஸ். என்னாகுனா இந்த வைரஸ்னால் வர டிசீஸ் இது. லீஃபில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டிசீஸ் வந்து பரவி அது காய்க்கு போயிட்டு ரொம்ப ஈல்டே வந்து கம்மி பண்ணிடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.